லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னப்பா அவன் கதை விடுறாமா. 5 சவரன் தங்கத்துக்கு அவன்கிட்ட சோர்ஸ் ஏதுமா? கெத்து காட்டுறேன்னு சும்மா சொல்லிட்டு திரியறான் ஃப்ராடு பய. 5க்கும் 10க்கும் அந்த சமயக்காரங்கிட்ட எடுபிடி வேலை பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட முறுகிக்கிட்டு நிக்கிறான். இவன்லாம் எப்படிமா 5 பவுன் வாங்க முடியும்? நான் பணம் தரேன் வாங்கிக்கடான்னு சொன்னா பெரிய கௌரவ குறைச்சல் இவனுக்கு. இவன்லாம் ஒரு ஆளு. சை, சாரிப்பா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காதம்மா. அந்த சபையில சீரும் சிறப்புமா என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன்டா. அந்த அன்னக்காவடி பைய செய்யாம போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? பா, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. நாம செய்யறத செஞ்சிருவான்ப்பா. பெருசா ரோஷம் வருதுல அவனுக்கு, நல்லா அசிங்கப்படட்டும் விடுங்க. நீங்க வாங்கப்பா, நம்ம போலாம். வாமா போலாம். அக்கா அக்கா என்னப்பா? அக்கா ஒரு நிமிஷம். ஒரு நகை, ஒரு நெக்லஸ் பாத்தீங்களா எங்கேயாவது? என்னப்பா என்கிட்ட வந்து கேக்குற? இல்லக்கா, அது தொலைஞ்சு போச்சு. எங்கேயாச்சும் பார்த்தா சொல்லுங்கக்கா. சரிப்பா சொல்றேன். என்னடா எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியுது. என்னன்னு சொல்லு. இல்லம்மா, செயின் காணோமா. செயினா? இல்லம்மா, பேக்ல தாம்மா வச்சேன். இப்ப பார்த்தா காணோமா. பேக்ல வச்சேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கண்ட இடத்துல தேடிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, பேக்ல தாம்மா வச்சேன். ஆனா இப்ப தேடி பார்க்கும்போது காணோமா. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் வந்துடுறேன். சீதா, முதல்ல இவன் செயின் வாங்கிட்டு வந்தானா? என்னங்க நீங்களே அவனை இப்படி சந்தேகப்படலாமா? பாப்பாவுக்கு போடணும் தான் செயினை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதை இப்ப காணோன்னு தான் இப்படி பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நாம கொடுக்குற 500 ஆயிரத்துல எப்படி தங்க செயின் வாங்க முடியும்? அவன் தான் கொஞ்ச நாளா பெயிண்டர் வேலைக்கு போனான்ல. 4 நாள் வேலைக்கு போனா 4-5 சவரன்ல தங்கம் வாங்க முடியுமா? பெயிண்டிங் வேலையில அவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா என்ன? என்ன சீதா பேசுற நீ? சீதா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இங்க பாரு, அவன் செயினை காணும் காணும்னு தேடிட்டு இருக்கானே, அவன்கிட்ட உண்மையிலே செயின் இருந்துச்சா? ஆமாங்க, இருந்துச்சு. நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். அவன் செயின் வாங்கின உடனே முதல்ல என்கிட்ட தான் கொண்டு வந்து காட்டினான். நீங்க கேட்ட மாதிரியே எல்லா கேள்வியும் நானும் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? இவன் கூட காலேஜ்ல 3 வருஷம் ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு, நல்ல வசதியான பொண்ணா. இவன் அங்க பெயிண்டர் வேலை பார்க்கவும் மனசு கேட்காம விசாரிச்சிருக்கா. இவனும் என் அக்கா பொண்ணு பெரியவளாயிருக்கா, சீர் செய்யணும்னு அவகிட்ட சொல்லியிருக்கான்.
அவதான் அந்த செயினை இவனுக்கு கொடுத்துருக்கா. என்னதான் கூட படிச்சிருந்தாலும் யாராவது 5 பவுன் செயினை தூக்கி சாதாரணமா கொடுப்பாங்களா? அவன் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னான். நானும் பேசினேன். ஐயோ பாவன் யாரோ தூக்கி கொடுத்த செயினை இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு இப்படி தேடிட்டு இருக்கான். நீங்க டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2 லட்சம் ரூபாய் போச்சே, இது என்ன விளையாட்டா? சரிங்க, நீங்க திட்டாதீங்க. அது எங்கேயும் போகாது. அவனுக்கு கண்டிப்பா அந்த செயின் கிடைச்சிரும் தான் என் மனசுக்கு தோணுது. அக்கா 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 என்னடா வாயே. நிறைய வேலை இருக்குடா, என்னன்னு சொல்லு. இங்க வாயா சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? உன் மாமனார் கூடவா இல்ல உன் பொண்டாட்டி கூடவா? பாப்பாக்கு போட வச்சிருந்த பாப்பாக்கு போட வச்சிருந்த? பாப்பாவுக்கு சீர் செய்யறதுக்காக ஒரு செயின் வாங்கி வச்சிருந்தேன்ல. ஆமா, அதான் நீ நேத்தே சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அப்புறம் என்ன? இங்க பாரு, முதல்ல உன்னை மேடையில ஏத்தி விடுறேன். நீயே உன் கையால உன் மருமகளுக்கு போட்டு அழகு பாரு. கெத்தா போடணும். அக்கா அதுலதான்க்கா ஒரு சின்ன பிரச்சனை. அதுல என்னடா பிரச்சனை? என்ன? அந்த செயின் தொலைஞ்சு போயிருச்சுக்கா. தொலைஞ்சு போச்சா? அக்கா 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 என்னாச்சு? அப்படியே ஓங்கி ஒண்ணு வச்சேனா தெரியுமா? அதே மாதிரி ஓங்கி நான் ஒண்ணு விட்டனா என்ன ஆகும் தெரியும்? என்னடா விளையாடுறியா? இல்லக்கா. எங்கடா வச்சு தொலைஞ்ச நீ செயினை? பேக்ல தான்க்கா வச்சிருந்தேன். காலையில ரெடி ஆயிட்டு பார்த்தா திடீர்னு காணோம். டேய் ரவி, உன்னால முடியலன்னா நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? கோமா அப்படியே பெருசா பில்டப் கொடுத்து இப்ப கடைசில நாடகத்தை போடுறியே, இது நியாயமா உனக்கு? என்னக்கா பேசுற? நான் சத்தியமா டேய் உன்னை பிச்சிருவேன். பாப்பாக்காக அந்த செயின் வாங்கிட்டு வந்தேன்க்கா. டேய் நீ வாங்கிட்டு வந்தியோ வரலையோ, ஆனா என் புள்ள கழுத்துல செயின் விழுந்ததாண்டா கணக்குல வரும். அங்க என் நாத்தனார் வேற, அவ எப்படா என்ன வெச்சு செய்யலான்னு கண்ணுல விளக்கணி ஊத்திட்டு ரெடியா இருக்கா. நம்ம குடும்பம் வேற ஏற்கனவே சலி சலியா நொறுக்கி போச்சா, அதுல வேற அவளுக்கு ஒரு ஏத்தம். நான் தான் மொத்த குடும்பமா இருந்தா ஒரே சீரா செஞ்சிருவோன்னு இப்படி 4 பேரா பிரிஞ்சு இருக்கிறதுனால 4 மடங்கா செய்வாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன்டா. இந்த லட்சணத்துல நீ வெறுங்க இடம் வந்து வீசிட்டு நின்னா எங்க போய் நான் மூஞ்ச வச்சுக்கிறது? அவ்வளவுதான். ஏதாவது பண்றா தம்பி. இது பாரா, நானாவது பரவாயில்ல, அவ உன்னை கிரைண்டர்ல போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி. நான் என்னதான்க்கா பண்றது? என்ன பண்றது என்கிட்ட கேளு. அப்படியே அது வந்து நான் வந்து போய் நீ உன்கிட்ட இருக்கிற நகை ஏதாவது கொடுத்தேன்னா நான் சபையில போட்டுட்டு அப்புறமா உன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்க்கா. என்னடா ஏன்டா ஏன் பொருளை வாங்கி எனக்கே கொடுக்குறீங்களா? என்னடா நியாயம் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கத்தாத கத்தாத. ஏன்க்கா கத்துற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் என்ன சொல்ல வரேன்? நீ சொல்றது இப்ப நான் எதுக்கிட்ட கேட்கணும்? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது பாரு, இந்த கதையெல்லாம் ஆவறதுல சொல்லிட்டேன். டேய் நான் யார் தெரியும்ல? முழிச்சிட்டு இருக்கும் போதே ஆளுங்க கல்ல நோண்டி புடுங்கி எடுத்துருவேன். என்கிட்டயே வா. வேணாடா தம்பி, நான் ஒரு மாதிரி இருப்பேன், பாத்துக்கோ. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து எத்தனை தடவை சொல்லுவேன் இந்த வந்து போய் கதையில என்கிட்ட பேசாத. நீ போய் ராஜா கிட்ட பேச, இல்ல உங்க அப்பா இருக்கார்ல அவர்கிட்ட போய் பேசு. அவர்கிட்ட போய் எப்படிக்கா? அவர்கிட்ட இப்ப பணம் இல்லக்கா. யாரு சொன்னா? அதெல்லாம் வச்சிருப்பாருடா. அவர் வந்தத பார்த்தல எப்படி கெத்தா உட்கார்ந்திருக்காருன்னு போய் கேட்டு. டேய் இங்க பாரு, நீ ஒண்ணு பண்ணு. நேரா போய் உன் பொண்டாட்டி காலையும் மாமனார் காலையும் விழுந்துரு. அவர் செயினை கொடுத்த மாதிரி ஆச்சு, நீ சீர் செஞ்ச மாதிரி ஆச்சு. அக்கா அவங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கக்கா. இதுல என்னடா அசிங்கம்? அவர் யாரு? உன் மாமனார் தானே, உன் பொண்டாட்டி தானே. அவங்க கையில தானே விழப்புற, அதுவும் 4 செவுத்துக்குள்ள தானே விழப்புற. அப்புறம் மானம் எப்படி போகும்? நான் சொல்றது கரெக்டா இருக்குல்ல? என்னதான் நீ அவங்க கூட சண்டை போட்டிருந்தாலும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி வரட்டு கௌரவம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, வேஸ்ட். போய் படுக்கணும் அவங்க காலில் விழுந்துரு, சீக்கிரமா ஆவற வேலையை பாரு. நான் பாவண்டா, செயினை போடலன்னா அவ்வளவுதான். நான் ஓ மானம் போகுதோ இல்லையோ, சபையில என்னோட மானம் பாத்துக்க. இவன் வேற இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்து வயித்துல வேற புளிய கரைக்கிறானே. டேய் உன்னை நம்ப இருக்கவே கூடாது. உன்னை போய் நம்பின பாரு, என்ன சொல்லணும்? $51, 101 மொய் செஞ்சா
என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என் அக்கா பொண்ணுக்கு ஒரு மாமனா சபையில வச்சு 5 பவுன் சங்கிலி நான் போடுறேன். ஆமா, கிழிச்சிங்க. சொன்னபடி சங்கிலி போடலன்னா அசிங்கமாயிடுமே. ரேவதியை கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். அவ சும்மா இருந்தாலும் இந்த தனிகா சொல்ல சும்மாவே இருக்க மாட்டான். ரவி, அண்ணே, என்னப்பா எல்லாரும் இங்க உள்ள இருக்காங்க, நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். அண்ணா நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சரிப்பா, நான் போறேன், வா. வேற வழி இல்ல, கவரிங் செயின் வாங்கிட வேண்டியதான். சொல்லுங்க சார், என்ன வேணும்? கம்மல், வளையல், செயின். சார் அந்த செயின் மாதிரி ஏதாவது கிடைக்கும்? கிடைக்கும் சார். இதில் பார்த்து எடுத்துக்கோங்க சார். இது என்ன விலை? இந்த செயின் 250 ரூபா வரும் சார். இதை வாங்கி கழுத்தில் போட்டிங்கன்னா சும்மா மைனர் கணக்காக இருக்கும் சார். ஒரிஜினல் இது கவரிங் எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது சார். அப்படி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் சார். குவாலிட்டி நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும் சார். சார் இது ஒன்றும் கருத்துறாதே சார். என்ன சார் இது அநியாயமாக கேட்குறீங்க? 250 ரூபாய்க்கு வாங்கினா எப்படி சார் கறக்காமல் இருக்கும்? வருஷம் முழுக்க எப்படியே மினுக்குன்னு தான் சார் இருக்கும் சார். 3 மாதம் வாரண்டி சார். நம்மக்கிட்ட கேரண்டி இருக்குது சார். அது வரைக்கும் கருக்காது சார், நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் எதுவும் செய்யலைன்னா எனக்கு மட்டும் இல்லை, அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தான் அசிங்கம். இந்த ரேவதியோட நாத்தனார் வேற அவளை குத்தி காட்டிகிட்டே இருப்பா. இப்போதைக்கு இதை வாங்கி சபையில் போட்டுட்டு அப்புறமா ரேவதிட்ட சொல்லிக்கலாம். சார் என்ன சார் 250 ரூபா பொருளுக்கு இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? வேணுமா வேணாமா சார்? அண்ணே இதை இந்த நகை கடையில் வைக்கிற மாதிரி பவுச்சில் வச்சு தரேன். நம்மக்கிட்ட இருக்குது சார். அது 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். சரி, ஓகே. ஓகே சார். மொத்தம் 300 ரூபாய். 300 ரூபாச்சா? என்னங்க தேங்க்யூ சார். ஆண்டவா, நான் மனசார எந்த தப்பும் பண்ணலை. இந்த சூழ்நிலையில் எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாமல் என்னை காப்பாற்றிடு. 3 மாசத்துல என் தலையை அடமான வச்சாது இந்த செயினை எப்படியாவது நான் மாற்றி கொடுத்துட்றேன். கவரிங் கடை வாசல்ல இவன் என்ன பண்றான்? ஏண்டா தங்கத்துக்கு பதிலாக கவரிங் போட போறியா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. அப்பனும் மகனும் என்ன அடிச்சிங்கல்ல, மொத்த பேரும் இன்னைக்கு உங்க மூஞ்சிலேயே காரி துப்புறத பார்க்க போறேன்டா. என்ன உன் வீட்டு ஆளுங்களா சீர்தட்டு கொண்டு வந்துட்டாங்களா? எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்க சொல்லு. எடுத்துட்டு வர சொல்றேன். ராஜா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா.
ரவி, அப்பா என்ன கிடைச்சதா? கிடைச்சிருச்சுப்பா. எங்க இருந்துச்சு? பைக்குள்ள தான் ஒரு மூலையில போயிருந்துச்சு. நான் தான் சரியா பார்க்காம விட்டுட்டேன். இவன் எப்பவுமே இப்படித்தாங்க. தட்டு தான் இருக்கு. என் பொண்ணுக்கு எங்க வீட்ல 32 தட்டு வச்சாங்க. ச்சே. அம்மா அம்மா, என்னங்க? ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு. என்ன விஷயம்? இந்த சீரா வச்ச நகை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒண்ணே ஒண்ணு டூப்ளிகேட் நகை. டூப்ளிகேட்னா? சுத்தமான கவரிங். என்ன விளையாடுறீங்களா நீங்க? இருங்க, அவசரப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க. ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்க. எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் உங்க காதல வந்து இந்த விஷயத்தை போடலான்னு வந்தேன். அவ்வளவுதான். நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லல, நீங்களும் என்கிட்ட எதுவுமே கேட்கல. நீங்களா பார்த்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கங்க. இந்த சீர் செய்யறது, சாங்கியம் செய்யறது எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த நேரத்துல வந்து அதையும் இதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால சீர் வைக்கணும்ல. அதான் கண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ சீர் வச்சிருக்காங்களே, அப்புறம் என்ன? சீர் வரிசை தட்டு எல்லாத்தையும் இப்படி சபையில கொண்டு வந்து வச்சிருக்கோம்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ராஜா, கொஞ்சம் பொறுமையா பேசுடா. எனக்கு சீர் வரிசைன்னா என்னன்னு தெரியும். சீருன்றது ஆசைப்பட்டு அன்பா நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறது. அதுல வீண் பெருமைக்காக வேண்டி திருட்டுத்தனம் பண்ணா அத பார்த்துட்டு எப்படி கேட்காம இருப்பாங்க? அக்கா, என்னக்கா பேசுற நீ? என்னது திருட்டுத்தனமா? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் ரேவதி, ஏடி இதெல்லாம்? இதுக்கு தான் எங்களை எல்லாம் வர வச்சு உங்க வீட்டாளுங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? டேய் ராஜா, இருடா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா கேட்கலாம். என்னத்த கேக்குறது? ஆமா, நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்கு. அக்கா, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நேத்துல இருந்து நீங்க பேசுறதும் பண்றதும் இதே மாதிரி தானே இருக்கு. அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை இப்படி எல்லாரும் முன்னாடி தான் வச்சு பேசுவீங்களா? ஏதோ எங்க அக்கா நாத்தனார்னு பாக்குறேன், இல்லன்னா நீங்க இப்படி பேசினதுக்கு சும்மாவே இருந்திருக்க மாட்டேன். ஏ மலரு, அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீ சின்ன பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் பேசாம ரெடி. ஏன் உனக்கு புரியல? நீங்க யாரா வேணா இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கங்க. அதுக்காக இங்க வந்து சவுண்ட் விடுற வேலையெல்லாம் வேணாம். நீங்க சீர் வச்ச மொத்த நகையில ஒரு நகை கவரிங். என்னக்கா சொல்ற? என்னம்மா பேசுற? சீர் செஞ்சவங்க பூராவும் மாமங்காரனுங்க, சித்தி, அத்தை மாருங்க. அதுல போய் யாராச்சும் அப்படி பண்ணிப்பாங்களா? நீ இப்படி சந்தேகப்படுறது ரொம்ப அசிங்கமாக்குது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அப்ப அதை தீர்த்து வைக்க வேண்டியதானே? உங்க கடமை தானே அது. என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? இதுக்குதான் ஆளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோமா? ஏய் ரேவதி, இதான் நீ ஃபங்க்ஷன் நடத்துற லட்சணமா? நாங்க கிளம்புறோம். மாமா சிறப்பா செஞ்சிட்டீங்க மாமா, சிறப்பா செஞ்சிட்டீங்க. ஏய் கிளம்புங்க எல்லாம். அதான் நாங்க வச்ச சீர் மேலே டவுட் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த சீர்? ஏய் எடுங்க இதெல்லாம், கிளம்பு. ஏய் கிளம்புங்க எல்லாம். இங்க பாரு, சொல்றது கேளுங்க. வேண்டாம் ராஜா, ராஜா, என்னடா இது?
கொஞ்சம் பொறுமையா இருடா ப்ளீஸ்டா அக்கா என்ன தெரியல? பொறுமையா இருடா அம்மா அவ்வளவு பேசுது? இருடா இரு மச்சான் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்படி வா அண்ணி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அண்ணி. நீ என்ன வந்து சமாதானப்படுத்துற? நான் தான் இதுல ஒரு நகை கவரிங் நகை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்படியா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இப்பவே இங்கேயே ஆசாரிய வர வைப்போம். எல்லாத்தையும் உரசி பாத்துருவோம். இதுல இருக்கிற எல்லாமே சொக்கத்தாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவீங்க? இருந்தா என்ன செய்வோம்? அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ஐயா, அப்படிலாம் சும்மா விட முடியாதுமா. சபை முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு அப்படியே விட்டுருவீங்களா நீங்க? அத்தனையும் தங்கமா இருந்தா நீங்க பேசின பேச்சுக்கு இங்க எல்லாரும் முன்னாடியும் சபையில எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேப்பீங்களா? ராஜா ராஜா என்னடா அவங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் பதிலுக்கு பதில் அப்படி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருடா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேளு. என்ன நீ? சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஆசாரிய வர வச்சு உரசி பாத்துருங்க. அது வரைக்கும் இங்க வேற எதுவும் நடக்க கூடாது. யாரும் வெளியில போகவும் கூடாது. என்ன அநியாயமா இருக்கு? மவனே, உன் கதை முடிஞ்சதுடா. என்னையா பகச்சிக்கிற?